ஆரம்பிக்கலாங்களா? வெல்கம் டு MTG. இப்போ வந்து நம்ம பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். நான் கொஞ்சம் லெவலப் பண்ணி வச்சுருக்கேன் 50 லெவல் வரைக்கும். இப்போ என்னால் ஒரு ஃப்ரூட் ரோல் பண்ண முடியும். நான் ஃப்ரூட் ரோல் பண்ண போகிறேன், ஃப்ரூட் ரோல் பண்ணேன்னு சொல்லிகிட்டு இருப்பேன்ல, அது இப்போ காட்டுறேன். வாங்க கேம்குள்ளே போயிடலாம். கேம்குள்ளே வந்தாச்சு. அதுக்கப்புறம் பயிற்சி ஜாயின் பண்ணிடும். இந்த பாருங்கள் லெவல் கீழே பாருங்கள், லெவல் 50. நான் கோச்சும் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த வீடியோவில் நான் லாஸ்ட்டில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் காட்டுறேன். இந்த வீடியோவில் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க ஜங்கிளுக்கு போய்டுவோம். ஃபஸ்ட்டு நம்ம ஹோமுக்கு டெலிபோர்ட் பண்ணுவோம். ஃபயர் ஸ்டார்டர் இங்கே மேலே வீடு மேலே சிம்பிள் காட்டும், அதை கிளிக் பண்ணினாலே டெலிபோர்ட் ஆகிடுவீங்க. வாங்க நீச்சல் அடிச்சுக்கிட்டே போவோம். அப்படியே போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நான் வந்து 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணும்போது நான் வந்து ஒரு லைவ் ஸ்ட்ரீம் போடலான்னு இருக்கேன். அதை மட்டும் சப்போர்ட் பண்ணி எனக்கு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் கொண்டு வந்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் போடுறேன். 100 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோவை மட்டும் லைக் பண்ணிடுங்க. நல்ல ஃப்ரூட்டாக கிடைக்கணும். என்ன ஃப்ரூட் கிடைக்கிதுன்னு பார்த்துருவோம். நம்மக்கிட்ட 40,000 இருக்குது. நான் இங்கே காட்டுறேன் எவ்வளோ காசு வேணும்னு. லெவல் 50 வந்துட்டா இவன் தான் பிளாக் சைஸ் காய்ச்சா. ஹலோ எம்ஜிஓல சைஸ் அதெல்லாம் நீங்கள் பாஸ் பண்ணிட்டு படிச்சுக்கோங்க. வந்து 32,000 கேட்பான் ஸ்டார்டிங்கில். பைக் கிளிக் பண்ணிடலாம். ஸ்ப்ரிங் ஃப்ரூட் கிடச்சிருக்கு. இது அவ்வளோ குட் இல்லை. நீங்கள் ஃபேண்டம்னு ஒரு இது இருக்குது, அதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எது குட் ஃப்ரூட்டு எது பேட் ஃப்ரூட்டு. நம்ம இப்போ இதை ஈட் பண்ணிடுறோம். நம்மக்கிட்ட ஃப்ரூட்டே இல்லை. ஃப்ரூட் இருக்குது. இப்போ பாருங்கள், இவ்வளோமா நம்மளால் நீச்சல் அடிக்க முடிஞ்சுது. இப்போ நீச்சல் அடிக்க முடியாது, ஹெல்த்துக்கு வருவோம். இவ்வளோ தான் நீச்சல் அடிக்க முடியும். அவுட் ஐட்டம் பாருங்கள் வாட்டரில். இப்போ வாங்க போய்டும். போட் வாங்கிடுவோம். ஸ்லூப் வாங்கிப்போம். அந்த ஐலாண்டுக்கு போயிடுறேன். நம்ம வந்தாச்சு. அதை அன்ட்ராப் பண்ணிடுவோம். இப்போ வந்து நம்ம வந்து லெவல் வந்து 55 வரும்போது பாபி அது வந்து பாஸு, அவனை டிஃபீட் பண்ண முடியும். அது வரைக்கும் நம்ம பயிரத்து தான் நான் இவ்வளோ நேரமாக குவெஸ்ட்டு போட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க வந்து இந்த டபுள் எக்ஸ்பி இருக்கனால நிறைய லெவல் தராங்க. இவங்களே இப்போ அடிப்போம். நாலு பேர் அடிச்சாச்சு. இன்னும் 2 பேர் இங்கே இருப்பாங்க. ஒருத்தர் இங்கே, இன்னொருத்தர் இங்கே. எவனாச்சும் உங்கள் சர்வரில் வந்து நான் அந்த இடத்துல அடிச்சுட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் இவங்க 2 பேரும் ஃபார்ம் பண்ணினா லெவல் அப் பண்ணலாம். இவங்க 2 பேரே போதும் லெவல் ஸ்பீடாக அப் பண்ணுறதுக்கு. ஆனால் நீங்கள் அந்த 4 பேரை 2 வாட்டி பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு குவெஸ்ட்டு முடிஞ்சிடும். ஏன்னா இது 8 பேர் தான் கேட்டிருக்காங்க. நான் அவங்க 2 பேர் அடிச்சுட்டு இங்கே ஒருத்தவங்க 2 பேர் அடித்தா குவெஸ்ட்டு முடிஞ்சிடும். இவங்க வெறும் 4 பேர் தான் கேட்டிருக்காங்க. இருங்க, நான் ஃப்ரூட்டில் ஒரு இது கூட போடாதனால இந்த மாதிரி ஆகுது. இங்கே பாருங்கள் மேஸ்ட்ரி ஏறுது. லாஸ்ட் இட்டு மட்டும் நீங்கள் ஏதாச்சும் பண்ணிங்கன்னா மேஸ்ட்ரி ஏறும். இங்கே பாருங்கள், இன்னும் இங்கே 2 பேர் அவுட் ஆகணும். ஸ்பீடாக இருக்கும்.
நீங்கள் இன்னும் இதே பார்ட்டு மாதிரி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 3 தூக்கி நம்ம பிளாக் ஸ்விட்சில் போட்டுருவோம். ஃபஸ்ட் எடுப்போம். டபுள் எக்ஸ்பி வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். நாங்கள் கம்மியான எக்ஸ்பி தான் தராங்க, 13,000. ஆனால் எனக்கு 17,000 வேணும். அப்போ எனக்கு ஒரு லெவல் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ப்ரூட் செட்ஸாக அவங்களுக்கு வந்து ஒரு ஹேமர் மாதிரி மேஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. மேஸ் வச்சுருப்பாங்க. இந்த மேஸ் வச்சு அடிக்கும்போது உங்களுக்கு ஹெல்த்து கொஞ்சம் அதிகமாக குறையும். அதான் நீங்கள் நீங்களே ஃபார்ம் பண்ணலாம். வேணா உங்களுக்கு வேணான்னா நீங்கள் அவங்களே கூட போய் ஃபார்ம் பண்ணிக்கலாம். இன்னும் 4 பேர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அது வரைக்கும் செஸ்ட்டு வந்து இந்த இடத்துல ஒரு செஸ்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு இங்கே மேலே கிடைக்கும். கொஞ்சம் படிக்கிறதுக்கு மேலே போனோம்னா இங்கே ஒரு செஸ்ட் இருக்குது பாருங்க, பார்த்தீங்களா? இங்கே ஒரு செஸ்ட்டு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா, இதில் வந்தீங்கன்னா இங்கே வந்து இங்கே ஒரு செஸ்ட் இருக்கும், கோல்டன் செஸ்ட். இவ்வளோதான் இந்த இடத்துல செஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் இவ்வளோதான் இருக்குது இப்போதைக்கு. அந்த ஸ்பீட் அடிச்சுட்டு அடுத்த ஐலாண்டுக்கு போகணும். அதாவது 60 வந்தோடனே நான் அடுத்த ஐலாண்டுக்கு போயிடுவேன். இன்னும் ஒரு லெவல் தேவை, அப்போ தான் பாபியை சேவ் பண்ண முடியும். பாபி த க்ளவுன், பக்கி த க்ளவுன் தான் சொல்லுவாங்க ஒன் பீஸில். ஒன் பீஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அவன் பேர் பக்கி. நான் ஒன் பீஸ்லாம் பார்க்க மாட்டேன், ஆனால் நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன். பக்கி த க்ளவுன். இப்போ இன்னும் 4 பேர் வெயிட் பண்ணுவோம். இங்கே வந்து உங்களுக்கு வந்து டைமண்ட் செஸ்ட்டு கிடைக்கும். அது வந்து நிறைய காசு தரும். அதே நீங்கள் செகண்ட் சீயில் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. நான் செகண்ட் சீக்கு எப்போ போகும்போது நீங்கள் கமெண்ட்லேயும் எனக்கு ஞாபகப்படுத்துங்க, அப்போ தான் எனக்கு தெரியும். இல்லை நான் மறந்துடுவேன் செகண்ட் சீக்கு போய்ட்டு காட்டுறதுக்கு. செகண்ட் சீலையும் டைமண்ட் செஸ்ட் இருக்கும். இங்கே வந்து டைமண்ட் செஸ்ட் வந்து அதிகமாக காசு தரும். இந்த ஃபஸ்ட்டு சீலே அதான் அதிகமாக காசு தரும். நீங்கள் அதே செகண்ட் சீக்கு போனீங்கன்னா அது நிறையவே காசு தரும். கோல்டன் செஸ்ட்டு கூட நிறைய காசு தரும். இப்போ நான் ஒரு லெவல் தேவை. அவுட் ஆக போகிறேன்னு நினைக்கிறேன். அவுட் ஆகிடுச்சு. ஸ்ப்ரிங் ஃப்ரூட்டில் நாக் மட்டும்தான் இருக்குது. இன்னொரு எபிலிட்டி வரணுன்னா நம்மளுக்கு வந்து 20 இது தேவை. மாஸ்ட்ரி, ஸ்ப்ரிங் ஸ்னைப்பு வந்தாச்சு. இப்போ நம்ம பக்கியை சாவடிப்போம். பாபி நிறைய லெவல்ஸ் தருவான்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு வெறும் 20,000 தான் தேவை. அவன் 40,000 தரான். 2 லெவல் ஏறிடும். அது வரனா 4 லெவல் டபுள் எக்ஸ்பி இருக்குது நம்மக்கிட்ட. இதில் ட்ரிக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்படி கீழே கூப்பிட்டு வந்துட்டு நீங்கள் இந்த வழியாக போயிட்டு நீங்கள் வச்சுட்டு நீங்கள் அவுட் ஆகிடுங்க. அவுட் ஆகிட்டு நீங்கள் திருப்பி அங்கேருந்து வந்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், இப்போ இங்கேருந்து வந்து உங்களால் இங்கேருந்து அவனை அடிக்க முடியும். உங்களுக்கு அவன் வந்து ஒரு எபிலிட்டி யூஸ் பண்ணுவான். அப்போ மட்டும் உங்களை ஸ்டண்ட்டு பண்ணிடுவான். நீங்கள் இந்த எபிலிட்டி யூஸ் பண்ணாதீங்க. செகண்ட் எபிலிட்டி யூஸ் பண்ணுங்கள். காம்பேட் யூஸ் பண்ணுறது இருந்தால் இந்த எபிலிட்டி யூஸ் பண்ணும்போது நம்மளை ஸ்டண்ட் பண்ணுவான். இது யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் உள்ளே போயிடுவீங்க. அதான் இதில் ஒரு இது ப்ராப்ளம். நீங்கள் ஸ்பீடாக அந்த மாதிரி பண்ணிடலாம். நான் எல்லாத்தையும் மேலியில் போட்டிருக்கனால ஸ்பீடாக இருக்குது. இங்கே பாருங்கள், நான் பாதியில் மேலே தான் போட்டிருக்கேன். அவ்வளோதான், அவனை அடித்து முடிச்சாச்சு. 4 லெவல் கிடச்சிருச்சு. நம்ம இப்போ அடுத்த லேண்டுக்கு போகலாம். அந்த கொஸ்டின் ட்ரிக் இந்த பார்ட்லையும் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இந்த காம்பஸ் வந்து மொபைல் பிளேயருக்கு வந்து ரெட் கலரில் இருந்தால் கிளிக் பண்ண முடியாது. ஆனால் கம்ப்யூட்டரில் விளையாடுறவங்களுக்கு கிளிக் பண்ண முடியும். இங்கே வந்து குவெஸ்ட்டை எடுத்துருங்க. ஏதாச்சும் ஒரு குவெஸ்ட்டை எடுத்துகிட்டு
நீங்கள் அதை வந்து அந்த ப்ளஸ் காட்டும் ஃபஸ்ட்டு லைன்லேயே ப்ளஸ் கொடுத்துட்டு அபேண்டட்னு கொடுத்துருங்க. இப்போ வந்து உங்களால் இப்போ ட்ராக் பண்ண முடியும் நெக்ஸ்ட் ஐலாண்ட் எங்கே இருக்குன்னு. நான் அந்த ஐலாண்டுக்கு போய்ட்டு சொல்கிறேன். நம்ம ஐலாண்டுக்கு வந்தாச்சு. ஐலாண்டுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து குவெஸ்ட் எடுக்கிறதுக்கு அதுவே காட்டிடும் குவெஸ்ட்டுக்கு வேறு எங்கே இருக்கான்னு. இப்போ வந்து நம்ம குவெஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணுவோம். நான் குவெஸ்ட்டை முடிக்கணும் 4 பேரை அடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இங்கே 4 பேரை இந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நான் 3 பேர் இங்கே ஸ்பான் ஆகிட்டாங்க, இன்னொருத்தர் ஸ்பான் ஆகிட்டான். இப்போ நம்ம இவங்களே ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம லெவல் 75க்கு வந்து இன்னொரு இடத்துல போய்ட்டு ரெசார்ட் ஆஃபீஸர்ஸ் அடிக்கணும். அந்த இடத்துல நான் இந்த குவெஸ்ட்டை முடிச்சுட்டு அவங்க காட்டுறேன். குவெஸ்ட்டை முடிச்சுட்டேன், இன்னொரு குவெஸ்ட் எடுக்கிறேன். ரெசார்ட் ஆஃபீஸர்ஸ் அந்த குவெஸ்ட்டை முடிச்சாச்சு. இப்போ இன்னொரு குவெஸ்ட் எடுப்போம். நான் லெவல் 75 வந்தோடனே காட்டுறேன். லெவல் 75 வந்தாச்சு. இப்போ வந்து இந்த வீடியோ இப்போ இதோட முடிச்சுக்கலாம். பெரிய லாங்காக வீடியோ போவேன்னா நான் அடுத்த பாட்டு போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் இந்த லாஸ்ட்டில் கோட் போடுறேன். ஆனால் நீங்கள் அதை பாஸ் பண்ணிட்டு பாருங்கள், ஸ்பீடாக வரும்னு நினைக்கிறேன். தரலாம் நான் எடிட் தான் பண்ண போகிறேன். பாஸ் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க.